ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா செல்ஃப் லவ் பத்தி இருக்க போகுது. சரிங்களா? செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப முக்கியமா. இப்போ நமக்கு இருக்கிற தலைவலியில இருக்கிற பிரச்சனைகள்ல இதெல்லாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு சுத்திட்டு இருக்கோம். என்ன ரீசன் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய ஆசை இருக்கு. இதை செய்யணும், அதை செய்யணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கோல்ஸ் வச்சிருக்கோம். இதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் உடைய மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா இதுக்கு நடுவுல ஸ்கிப் ஆகி போறதுதான் பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ். இது எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவா போகுது நமக்கு தெரியாம, மேக்சிமம் நம்மளோட எல்லா வீடியோஸுமே அன்கான்சியஸா நம்ம எந்த தவறுகளுமே செஞ்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் ரொம்ப எப்படி சொல்றது, உன்னிப்பா வேற எதுல எல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கறத திங்க் பண்ணி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்ப நான் செல்ஃப் லவ் பண்றேங்கிறத நான் எங்க பாத்துக்க முடியும் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ முழுக்க முழுக்க செல்ஃப் லவ். யாருக்கெல்லாம் செல்ஃப் லவ் பண்ண டைம் இல்ல, என்னை கவனிச்சுக்கிறதுக்கு நேரம் இல்ல, எனக்கு என்னோட கோல் தான் முக்கியம், அதை நோக்கி மட்டும்தான் நான் போவேன், நான் இப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த அந்த தாட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்கு, சரிங்களா? அந்த ஆசையை நிறைவேற்றுறது யாரு? முதல்ல ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும். ஒரு விஷயம் நீங்க எப்படி சொல்றதுன்னா, நம்ம லவ் பண்ணுவோம் யாரையாவது, ரொம்ப உசுரா லவ் பண்ணுவோம். அவன் தான் எனக்கு எல்லாமே, அவதான் எனக்கு எல்லாமேன்னு நம்மளோட உயிருக்கும் மேலா அவங்கள நினைச்சு நம்ம அப்படி பார்த்து பொத்தி பாதுகாத்து அப்படி லவ் பண்ணுவோம். அது ஒரு ரிலேஷன். இன்னொன்னு, நம்ம பெத்த குழந்தைங்க மேல நமக்கு ஓவர் அன்பு இருக்கும். சரிங்களா? அது என் குழந்தை, என்னோட பையன், என்னோட பொண்ணு அப்படின்ட்டு நம்ம ஓவர் லவ் அது மேல காட்டுவோம். அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இப்படி படிப்படியா ஒருத்தர் மேல நம்ம ஒரு அன்பை காமிச்சு அவங்களுக்காக நம்ம என்ன வேணா செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம் இல்லைங்களா? இது தப்பு கிடையாது. ஆனா நம்ம எங்க மிஸ் பண்றோங்கிறது தான் இங்க விஷயமே. இப்ப நிறைய பிரச்சனைங்க. நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்துலயுமே உங்க கூட இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்பு. நீங்க நீங்க மட்டும் தான் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் உங்க கூடவே வர போறீங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாருமே அவங்களோட ஒர்க் பண்ண வந்திருக்காங்க, முடிஞ்சோன்னா அவங்களும் கிளம்பி போயிருவாங்க. அவங்களுக்கும் அவங்களோட உடம்பு, அவங்களோட சோல் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூத். ஆனா இதை நம்ம மனம் ஏற்காது. ஏன்னா நமக்கு இல்யூஷன் மேலதான் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளோட மனதை ஒரு சந்தோஷப்படுத்துறது. ஒரு உண்மை அப்படிங்கறத நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு கசப்பா இருக்கும், இல்ல வலிக்கும், குத்தும். அதனால நம்ம அந்த உண்மை பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் மேக்சிமம். சோ முதல்ல எல்லா பிரச்சனையிலயுமே, எல்லா சந்தோஷத்திலயுமே, எல்லாருமே உங்களை கைவிட்டு போனாலுமே கூட நின்னது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மட்டும்தான். சோ நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? நீங்க எந்த மாதிரி வேணா இருக்கலாம், நீங்க பினான்சியலா எப்படி வேணா இருக்கலாம், உங்களோட ஜாப் எப்படி வேணா இருக்கலாம், உங்க லைஃப் ஸ்டைல் என்ன வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டுமே, நீங்க அடுத்தவங்களோட கம்பேர் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் பிறந்திருக்கேன், என்னோட யூனிக்னஸ் இது சரிங்களா? எது நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ அது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா பார்க்கணும். நம்ம மதிக்கணும். நம்மள மதிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? நம்மள லவ் பண்ணணும். சரிங்களா? நம்ம யார ரொம்ப மதிப்போம், யார ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, நம்ம யாரையாவது லவ் பண்றோம் அப்படின்னாதான் அவங்க மேல ஓவர் அன்பு காட்டுவோம். எப்பவுமே அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருப்போம், அவங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு. அந்த அளவுக்கு நீங்க உங்களை லவ் பண்ணணும். சரிங்களா? இந்த செல்ஃப் லவ்ங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப நீங்க இன்டெப்தா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றேன் பாருங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல என்ன நெகட்டிவா வந்தாலுமே அதை உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா நடந்தது அப்படின்னாலும் அதுக்கான ஹாப்பினஸ் உங்களால உண்மையா கொடுக்க முடியும். அது இப்போ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சு அதனால உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா கூட அந்த துன்பத்தை உங்களால ஹேண்டில் எப்ப பண்ண முடியும்னா நீங்க உங்க மேல வச்சிருக்க அன்பை வச்சு நீங்க அதை ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ஒருவேளை கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா கூட அப்பவும் நீங்க உங்களை நீங்களே தேத்தி கொண்டு வர முடியும். எப்ப நம்ம எப்ப ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்வோம்னா அவங்க மேல நமக்கு அன்பு இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சா மட்டும் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த ஆறுதலா பேசுறது, கன்சோல் பண்றது எல்லாமே பண்ணுவோம். சோ இது எல்லாமே எங்க இருக்குன்னா செல்ஃப் லவ்ல மட்டும்தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், செல்ஃப் லவ்ங்கிறத விட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டுன்னு கூட இல்ல, அதை அப்படியே மறந்துட்டு அப்படி ஒரு விஷயமே இல்ல, நான் ஆசைப்பட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்ட்டு நீங்க டைரக்டா உங்க கோல்ஸ்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராசஸ்ல நடக்கிற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியாம போகுது. சோ ஈர்ப்பு விதியில உங்களுக்கு டிலேயிங் அதிகமா இருக்கு.
உடனே நீங்க கேட்பீங்க, அப்ப நான் செல்ஃப் லவ் ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டேன்னா நான் நினைச்ச மேனிஃபெஸ்டேஷன்லாம் இமீடியட்டா நடக்குமா அப்படின்னு கேட்டா, நான் எப்பவுமே சொல்றேன், மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது நடக்கலங்கிறத தாண்டி இது இப்ப நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, இல்ல கிடைக்காம போகுது, கிடைச்சப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சோகமா இருக்கு, வருத்தமா இருக்கு, எல்லாமே உங்க கையை விட்டு போயிருச்சு, ஓவர் நைட்ல நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இது எல்லாமே இல்யூஷன் தான். சரிங்களா? நம்ம மனம், அதாவது இல்யூஷன்ங்கிறத எப்படி சொல்றேன்னா, எல்லாமே வெறும் மாயை தான். நம்ம பிறந்திருக்கோம்னா இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா நடக்கும் தான். இதை தாண்டி செல்ஃப் லவ்ங்கிறது நான் இந்த உடம்ப லவ் பண்ண சொல்லல, உங்களோட இன்னர் சோலை லவ் பண்ணணும். சரிங்களா? நீங்க நமக்கு எத்தனை பிறவிகள் இருந்தாலுமே சோல் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இன்னைக்கு இப்ப நான் இந்த ஜென்மத்துல ஒரு பொண்ணா இருக்கேன், அடுத்த ஜென்மத்துல பையனா பிறப்பேன், இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்துல நாயா பூனையா பறவையா எப்படி நான் பிறந்தாலும் அந்த ஒரு உயிருக்குள்ள இருக்கு இல்லைங்களா சோல், அது சேம். சோ இப்ப அததான் நம்ம லவ் பண்றோமே தவிர, நான் இந்த என் உடம்ப, என்னோட ட்ரெஸ்ஸை, என் முடிய, என் மூக்கு இது அப்படி லவ் பண்றது கிடையாது. நம்மளோட சோலை லவ் பண்றதுக்கு பேர் தான் நிஜமான செல்ஃப் லவ். சரிங்களா? இப்ப அந்த சோலை நான் கண்டுபிடிச்சு லவ் பண்ற ரேஞ்சுக்கு நான் ரொம்ப பெனிட்ரேட் ஆகி உள்ள போகணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளோட இந்த பிறவியில நம்ம எடுத்திருக்க இந்த உடம்ப லவ் பண்ணணும். அப்ப நம்ம ஹெல்தியா பாத்துக்கணும். உங்களுக்கு புரியுதா? நான் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம சோலை லவ் பண்ணணும். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம மெச்சூரிட்டி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? நம்ம பத்திரமா பாத்துக்கணும். நமக்கு கொடுத்துருக்க இந்த உடம்ப நம்ம பத்திரமா பாத்துக்கணும், ரொம்ப ஹெல்தியா பாத்துக்கணும், நம்மளோட மனசை ரொம்ப ஹெல்தியா பாத்துக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடம்பு இருந்தா மட்டும்தான் வேலை பார்க்கும். வெறும் ஆத்மா மட்டும் இருக்குன்னா, அதுக்கு ஒரு உடம்பு இல்லைன்னா அதனால ஆசைப்பட முடியாது, மனம் இயங்காது. சோ நமக்கு ஆசையும் வராது, எதுவுமே வராது. சோ நம்ம இப்ப மனுஷ பிறவியே பிறந்துட்டோம். நீங்க என்னவா வேணா இருங்க, என்ன ஒரு ரொம்ப கீழே ரொம்ப கடன் பிரச்சனையில என்ன வேணா இருந்துக்கோங்க, இல்ல ரொம்ப ஹாப்பியா எந்த எக்ஸ்ட்ரீம்ல நீங்க இருந்தாலுமே உங்க உடம்ப நீங்க வருத்திக்க கூடாது. சரிங்களா? ஏதாவது கோவப்பட்ட நம்ம சாப்பிடாம இருக்கிறது, அப்புறமா லவ் பண்ணாங்கன்னா கத்தி வச்சு பிளேடு வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அது பண்றது, ஏன் ஈவன் சூசைட் பண்றது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே நம்ம பண்ண மாட்டோம். எப்ப பண்ண மாட்டோம்னா, நம்ம இந்த இப்ப எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் சூசைட் பண்றதுங்கிறது இந்த உடம்ப தான் நம்ம அழிக்கிறோம். ஆனா ரியல் ஃபேக்ட் என்னன்னா, இந்த உடம்பு உங்களுக்கு எந்த ஆசையுமே கிரியேட் பண்ணி கொடுக்கல. உங்களோட கையோ இல்ல கண்ணு காது உங்கள்ட்ட எதுவுமே சொல்லலையே, இந்த விஷயத்துக்கு நீ ஆசைப்படு, இந்த பையனை பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு உங்க உடம்புல இருக்க எந்த பார்ட்டுமே உங்களுக்கு சொல்லல. சொல்றது எது? நம்மளோட மனம். கண்ணுக்கே தெரியாத இருக்க நம்ம மனம். புரியுதுங்களா? நம்ம மனம் தான் இந்த உடம்பு இயக்கிட்டு இருக்கு. நம்ம மனச ஆசைய போய் உள்ள அங்க கொள்ளாம நம்ம மேல இருக்க இந்த உடம்ப சூசைட் பண்ணி என்ன பண்றது? நீங்க இப்ப சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அடுத்த ஒரு பிறவி பிறந்தாலும் நீங்க அதே மனசோட தான் நீங்க போவீங்க, அங்கேயும் அதே தப்பதான் பண்ணுவீங்க. சோ உள்ள இருக்க நம்மள நம்ம சுத்தமா கிளீன் பண்ணி நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா? சோ இந்த செல்ஃப் லவ்ங்கிறது எந்த இடத்துலயும் நம்மளை விட்டு கொடுக்க கூடாது. நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹிடனான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ் தான். ஏன்னா நான் ரொம்ப ஜாஸ்தி செல்ஃப் லவ் பத்தி பேசுறதுக்கு ரீசனே, எந்த ஆசையுமே இல்ல, எனக்கு எதுவுமே நடக்கலன்னா கூட நம்மள ஹாப்பியா வச்சுக்கிற ஒரே ஒரு டூல் பாத்தீங்கன்னா நம்ம லவ் பண்றது மட்டும்தான். எப்படி லவ் பண்றதுன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல சிம்பிளா பாக்கணும்னா, உங்களுக்கு பிடிச்ச குட்டி குட்டி திங்ஸ் நீங்க வாங்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்குது, ரொம்ப சோகமா இருக்கீங்க, சோர்வா இருக்கீங்க, ஏதோ ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குன்னா டக்குன்னு வெளியே போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த வாங்குங்க, இல்ல சும்மா ஷாப் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு ஆர்டிபிஷியல் ஹாப்பினஸ் தான். நீங்க வெளியில இருந்துதான் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்குறீங்க. சோ இந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இது எதுலயுமே ஹாப்பினஸ் இல்ல, நமக்கு எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எது இருந்தாலும் இல்லைனாலுமே நம்ம சோல் அப்படிங்கறத ஹாப்பியா தான் வச்சுக்கணும். அதோட தன்மையே அந்த அன்பாவும் எப்பவும் அமைதியா இருக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்றதுக்கு தான் நம்ம இந்த வெளியில இருக்க எல்லா அந்த புறத்தன்மையில இருக்க எல்லா ஹாப்பினஸையுமே நம்ம ஒரு பொருள்ல இருக்கு. சரிங்களா? அந்த பொருளை வாங்கி கொடுத்து நம்மளை ஏமாத்திக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏமாத்துங்க. நமக்கு செல்ஃப் லவ் இருந்தா மட்டும்தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனையே உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சோ இன்னையில இருந்து யாராவது உங்களை நீங்களே வெறுத்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அந்த டயலாக்ஸ் எல்லாம் இப்பவே ஆஃப் பண்ணுங்க. இப்பவே டெலீட் பண்ணிட்டு இன்னையில இருந்து ஃப்ரெஷ்ஷா உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.